வணக்கம். நான் ஜெயச்சந்திரன். இது ஜெய்சி சேனல். பிரதீப் ரங்கநாதன் நடித்து திரைக்கு வந்திருக்கிற டிராகன் படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதன் நடித்து இயக்கின படம் லவ் டுடே. அந்த படம் 2 வருஷத்துக்கு முன்ன பெரிய கலக்குச்சு. இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு. 2K கிட்ஸோட காதலை பற்றி அந்த படம் ரொம்ப சரியாக பேசியிருந்தது. அதனாலே அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற அடுத்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி டிராகன் படத்தில் அவர் நடிச்சிருக்காரா அப்படின்றதையும் கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். டிராகன்னு இவர் பேரை வச்சதுனால புரூஸ்லி மாதிரி ஏதோ சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் இதில் நடிச்சிருக்காரு. இதனடா வித்தியாசமான கதாபாத்திரம், ஊரில் இல்லாத கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. வித்தியாசமான கதாபாத்திரம்னா ரெகுலராக இருக்கிற பசங்களை விட கொஞ்சம் ரவுடி கவனம் செலுத்துகிற பசங்களை பற்றி ஒரு படம். அப்படின்னா இது வடசென்னை பற்றிய படமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பற்றிய படம் தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே யாரை பார்த்தாலும் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இது என்னடா இது, சாதாரண ஆள்லாம் கூட இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் தான். ஆனால் பாஸ் ஆனவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு இன்னுமே கணக்கு தெரில. பாஸ் ஆனவங்க 20% அப்படின்னாக்கா ஃபெயில் ஆனவங்க 80%. ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டுச்சுன்னா காலேஜை விட்டு பாதியில் நின்னவங்க. அது தவிர பாடத்தை சரியாக படித்து முடிக்காம கை நிறைய ஹரியர்ஸ் வச்சுட்டு இன்னுமே டிகிரி வாங்காத பல இன்ஜினியரிங் பட்டதாரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றிய கதையாக தான் இந்த டிராகன் படத்தை உருவாக்கியிருக்காங்க. டிராகன் படத்தோட டைரக்டர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அஸ்வத் மாரிமுத்து. இவர் வேற யாரும் இல்லை, இவர் பிரதீப் ரங்கநாதனோட நீண்ட நாளைய ஃப்ரெண்டுக்காக படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கவுத்துறாம அவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்து அவரை வச்சு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்குற ஒரு கதையாக தான் இந்த கதையை அவர் உருவாக்கியிருக்காரு. இப்படி புரியாமல் பேசிட்டு இருக்கே, கதை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? கதையை பற்றி ஒரு 2 வரியில் சொல்லிடலாம். பிரதீப் ரங்கநாதன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறாரு, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இவருக்கு 48 அரியர்ஸு. மொத்தம் 4 வருஷத்தில் மொத்த பாடமே 48 தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அவ்வளோ பேப்பர்லேயும் ஒரு பேப்பர் கூட பாஸ் ஆகாமல் காலேஜில் ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, பசங்களோட தம் அடிச்சுட்டு ஊரை சுற்றுறது, இதே தான் அவரோட வேலையாக இருக்குது. அவருக்கு காலேஜில் ஒரு பட்ட பேரும் கொடுத்துட்றாங்க, டிராகன். டிராகன் வந்தாச்சுன்னா அந்த இடமே ரகலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரத்தையே நடத்தி முடிக்கிறாரு பிரதீப் ரங்கநாத். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாத் தன்னோட இளம தோற்றத்தையும் தன்னோட உடற்கட்டையும் வச்சிருக்காரு. காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாச்சுன்னா அப்பா வயசுலையும் இல்லை அண்ணன் வயசுலையும் நடிக்கிற வேண்டிய ஆட்களாக இருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு காலேஜ் யூத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பிரதீப் ரங்கநாதனை சொல்லலாம். அவர் இப்போ இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி 100க்கு 100% புரிஞ்சிருக்காரு. காலேஜில் பிரதீப் ரங்கநாதன் அடிக்கிற லூட்டி, அவர் செய்கிற ரெகுலர் ரவுஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதே காலேஜில் படிக்கிற அனுபமா பரமேஸ்வரனுக்கு பிரதீப் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அது காதல் தான். இந்த காதல் கல்லூரி காதல். கல்லூரி காதல் வேற, அதுக்கப்புறம் கொடுக்குற காதல் வேறையா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் இந்த படத்தில் பேச வராங்க. அது என்னடா காதல் அப்படின்றத பின்னால் பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் அனுபவ பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் அப்படின்ற பேச்சு வரும்போது அவர் தேர்ந்தெடுக்கிறது வேற ஒரு பையனைத்தான். பிரதீப் ரங்கநாதனை தனியாக ஒரு காஃபி ஷாப்புக்கு வர வச்சு அங்கு அவரோட கல்யாண மேட்டரை சொல்கிறாரு அனுபமா. அதை கேட்டுட்டு பிரதீப் சிரித்தாலும், நீ என்னதான் சிரித்தாலும் உன்னை நான் லவராக ஏற்றுக்கலாமே தவிர ஒரு வாழ்க்கை துணையை ஏற்றுக்க முடியாது. அதனால் என்னை நீ மறந்துடு, உன்னை நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே படம் போடுறாங்க. அதோட அவங்களோட காதல் சாப்டர் முடிஞ்சுது. அவ்வளோதான் அந்த காதல் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா பின்னால் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு இப்போ என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. காலேஜில் 48 அரியரோட சஸ்பெண்ட் ஆகி வெளியே வர பிரதீப் ரங்கநாதன் லவ் ஃபெயிலியரும் ஆகி வீட்டில் ஒன்றும் இல்லாத உதவக்கார மாதிரி உட்கார வேண்டிய நிலைமை வர்றப்போ அவர் அப்பா அம்மாவை ஏமாற்றி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போய் நண்பர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு மாதம் அதை அப்பாட்ட கொடுத்து இதான் என்னோட சம்பளம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் அதே பணத்தை வேறு காரணம் சொல்லி வாங்கிடுறாரு. இப்படி தான் அவர் காலத்தை தள்ளிட்டு இருக்காரு. அண்ணன் பிரேக்கப் பண்ணிட்டு போன தன்னோட காதலியை விட ₹1 அதிகமாக சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். அதுக்காக குறுக்கு வழியில் போயிட்டு போலீஸ் சர்டிஃபிகேட்டை தயார் பண்ணி
ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் சேர்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ரேஞ்சே வேறையா மாறி போயிடுது. 1,00,000 3,00,000 அளவுக்கு, அதாவது மாதத்துக்கு 3,00,000 அளவுக்கு அவர் பெரிய சம்பளத்தை வாங்குறாரு. ஒரு நாள் சாலையில் சொகுசு காரில் பிரதீப் போகிறத பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுது பிரின்ஸ்பாலுக்கு. யாரா பிரின்ஸ்பாலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, இப்போ பல மேடைகளில் தப்பு தப்பா பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி, எல்லார்கிட்டையும் அபிஷேகம் ஆராதனை வாங்கிட்டு, அர்ச்சனை வாங்கிட்டு இருக்காரு இல்லையா மிஷ்கின், அவர் தான் இந்த படத்தில் பிரின்ஸ்பாலு. அதுவும் கண்டிப்பான பிரின்ஸ்பாலு, ரொம்ப நேர்மையான பிரின்ஸ்பாலு, கராரான பிரின்ஸ்பாலாக நடிச்சிருக்காரு. அவர் மேடையில் பேசுறதுக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த கேரக்டரு நல்ல பக்காவாக உருவாக்கியிருக்காரு இயக்குனர். அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான ஆளாக தான் இருக்காரு மிஸ்கின். உதவாக்கற அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அமைச்ச பையன் எப்படா இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யறான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவனை பிளாக்மெயில் பண்ணுறாரு மிஸ்கின். நீ இந்த மாதிரி போலி சர்டிஃபிகேட்டை கொடுத்து வேலை வாங்கியிருக்கிறத உன் எம்டி கிட்ட சொல்லி உன் வேலையிலிருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதை கேட்டு ஆடி போன பிரதீப் ரங்கநாதன், என்னை எப்படியாவது மன்னிச்சிடுங்க, இதை பற்றியெல்லாம் எங்கள் எம்டி கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்படின்னா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், அதை நீ செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ இந்த போலி சர்டிஃபிகேட்டு நிஜ சர்டிஃபிகேட்டை மாற்றணும். நீ மறுபடியும் காலேஜுக்கு வந்து 3 மாதம் பர்ஃபெக்டாக படித்து நீ டிகிரி வாங்கு, உண்மையான சர்டிஃபிகேட் வாங்கு, உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. பிரதீப் ரங்கநாதன் அந்த ஆப்ஷனை எடுத்துட்டு மறுபடியும் காலேஜுக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவருக்கும் ஏற்கனவே ஒரு பணக்கார வீட்டு பெண்ணுக்கும் பேசப்பட்ட திருமணம் என்ன ஆக போகுது, இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆச்சா இல்லையா, கடைசியில் இவரோட வாழ்க்கை தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு இந்த படம் பதில் அளிக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாச்சுன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்டாவது மனம் திருந்துவாங்க. இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல எந்த ஆட்சேபனையும் யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். பிரதீப் ரங்கநாதன் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, பிரதீப் ரங்கநாதன் அசத்தலாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் பண்ணுற ரவுஸு, அதுக்கப்புறம் பொண்ணுங்களை சுற்றி சுற்றி வந்து காதல் பண்ணுற ரொமான்ஸு எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சில இடங்களில் அவர் பண்ணியிருக்கிறது ஓவரா ஆக்டிங்கு. அந்த ஆக்டிங்கை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்தாலும், ரொம்ப கோபம் வந்தாலும் சில சமயம் அப்படி பசங்க பண்ணுறது இயல்பு தான். டூப்ளிகேட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அமெரிக்கன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 3,00,000 சம்பளம் வாங்குற ஃப்ராடு பிரதீப் ரங்கநாதன் இப்படியா ஏமாற்றி ஒரு வேலையை வாங்கிட்டு பெரிய சொகுசாக வாழ்கிறாரு. என்னடா அது, படித்தவனுக்கெல்லாம் மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு ஒரு நல்ல பதிலை பின்னால் கொடுக்குறாரு இயக்குனர். அந்த பதிலும் சிலருக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏமாற்றி பிழைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சவுக்கடி தான். பல நாள் திருட ஒரு நாள் ஆகப்படுவான்னு சொல்லுவாங்க. அந்த நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பிரதீப் ரங்கநாதன் தன்னோட அப்பா அம்மாவை ஏமாற்றி சில்லறை வாங்குற நேரமெல்லாம் நமக்கே உறுத்துது. ஆனால் கடைசியில் அவர் தன்னோட தவறை உணர்ந்து அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது கண்ணில் தண்ணி கொட்டாமல் இல்லை, அவர் கண்ணில் மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் கண்ணிலையும் தண்ணீர் கலங்கி தான் நிற்குது. அந்த காட்சியெல்லாம் பல இளைஞர்கள் மனசை மாற்ற செய்யும். அப்படியே மாற்றலனாலும் ஒரு சில இளைஞர்கள் மாறினாலும் அது அவங்க குடும்பத்துக்கு நல்லது. அந்த குடும்பத்துக்கு மட்டுமில்ல, இந்த படத்தை எடுத்த குழுவுக்கும் பெரிய ஒரு பெருமையாக அது இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கே.எஸ். ரவிக்குமார், ஜார்ஜ் மரியம், கயத் லோஹா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. லியோன் ஜேம்ஸ் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பாட்டெல்லாம் கூட கேட்குற மாதிரி தான் இருக்குது. படத்தோட கேமராமேனும் தன்னோட பங்கை ரொம்ப நிறைவாக செஞ்சுருக்காரு. அதே சமயம் படத்தில் பல்வேறு காட்சிகள் இது கிளைமேக்ஸாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாக்கா அடுத்தடுத்து காட்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எடிட்டிங்கில் கொஞ்சம் கத்திரி வச்சுருந்தா இன்னும் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சாலும் இந்த காட்சியெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த படம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் பிரதீப் ரங்கநாதன் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்தில் பெரிய ரகலை பண்ணிட்டு தெரிகிறாரு. அதே போல் அவருக்கு வர காதலி கூட அவரோட சேர்ந்து தண்ணி அடிக்கிற காட்சியெல்லாம் கூட இடம்பெற்றிருக்கு. இப்போ உள்ள யூத்துங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அந்த காட்சிகள்லாம் ஓரளவுக்கு தவிர்த்திருந்தா ரொம்ப
இன்னும் க்ளீனாக இருந்திருக்கும். சரி, ஒட்டுமொத்தமாக டிராகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குடும்பத்தோட போய் பார்த்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா அருவருப்பான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் படத்தில் இல்லை. ஆனால் ஒரு சில வசனங்களையும் ஒரு சில செய்கைகளையும் படத்தில் தவிர்த்திருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். அதை ஏன் அப்படி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யூத்துங்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா பதில் சொல்லுவார் இயக்குனர். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கமர்ஷியல் சீன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெடுத்துறாம ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படத்தை கொடுத்து ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறதுனால இந்த படத்துக்கு நம்ம 5 ஸ்டாருக்கு 3.5 ஸ்டாருக்கு மேலேயே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு படம் நல்லாவே இருக்கு.